மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008-800-800. தெலங்கானா முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் கட்சி அறிவித்த 6 தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்துவதற்கான கோப்பில் கையெழுத்திட்டார். தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 64 இடங்களில் வென்ற நிலையில் அக்கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக ரேவந்த் ரெட்டி தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஹைதராபாத்தின் லால் பகதூர் சாஸ்திரி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரேவந்த் ரெட்டிக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். శాసనం ద్వారా నిర్మితమైన మల్లుబాటి విక్రమార్గా துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இவர்கள் தவிர மேலும் 10 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் அக்கட்சியின் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மகளிருக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம் உள்ளிட்ட 6 தேர்தல் வாக்குறுதிகளை அமல்படுத்தும் கோப்பில் ரேவந்த் ரெட்டி கையெழுத்திட்டார். அடுத்து மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு வேலை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான கோப்பிலும் அவர் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து தெலங்கானா முதல்வர் இல்லத்தின் பெயரை சாதிய கொடுமைகளை எதிர்த்து போராடிய சமூக சேவகர் ஜோதிபா புலே பிரஜாபவன் என்று மாற்றுவதாகவும் ரேவந்த் ரெட்டி அறிவித்தார். 8ஆம் தேதி தனது இல்லத்தில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்கும் பிரஜா தர்பார் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் ரேவந்த் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே தெலங்கானாவின் புதிய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008-800-800.